ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1 HP ஜெட் மோட்டார் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது போரு. இந்த போர் ஒரு 130 அடி இருக்குது. மேலே அதுக்கான மோட்டர்லேருந்து தண்ணி ஏற்றுறதுக்கான பைப் அடிச்சிருக்கோம். இதுக்கு நம்ம 110 அடி ஹோஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஹோஸை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பண்ணிக்கங்க. கொஞ்சம் பெண்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இழுத்து அதில் மண் போகாத அளவுக்கு பார்த்துக்கங்க. ஹோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க மக்களே. அது கொஞ்சம் கிராஸாக இருக்கும் அவங்க கட் பண்ணுறது. அது ஸ்ட்ரைட் இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ஓஸுக்குள்ளே ஒரு புனல் இருக்கும். அந்த புனலை போட மறந்துடாதீங்க. ஸோ இது 1.25 ஓஸ் காலர் ஒன்றும் 1 இன்ச்சு ஓஸ் காலர் ஒன்றும் இதுக்கு எடுத்திருக்கோம். ஸோ நூல் செல்லாக்கு அடித்து நல்லா டைட்டாக ஜெட்டில் மாட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எதுவும் லீக்கேஜ் வராது. செல்லாக்கு எவ்வளோ தூரம் போடணுமோ போட்டுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு நல்லா ரின்ச்சில் டைட் பண்ணிடுங்க. கை டைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரின்ச்சில் டைட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 ஓஸ் 1.25 இன்ச்சில் 110 அடியும் 1 இன்ச்சில் 110 அடியும் வாங்கியிருக்கோம். அந்த ஓஸை ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஓஸ் கிளிப்பு போட்டுக்கோங்க. 1.25 ஒன்றும் 1 இன்ச்சில் ஒன்றும் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ஈவனாக ஹீட் வர மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த ஓஸ் கிளிப்பு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ 1.25 நம்ம ஏற்றிட்டோம். 1.25 எப்போவுமே ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 இன்ச்சு தான் கொஞ்சம் சிரமப்படுத்தும். நீங்கள் அதையும் ஈவனாக ஹீட் பண்ணால் நீங்கள் ஏற்றிடலாம். அந்த நட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதிலே கொஞ்சம் பல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அது டைட் பண்ணாலே போதும். இப்போ 1 இன்ச்சும் ஏற்றியாச்சு. கீழே ஃபுட்வால்வு மாட்டிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து இதே மாதிரி 1 இன்ச்சு ஓஸ் காலர் 1.25 ஓஸ் காலர் ஹீட் பண்ணி ஏற்றணும். அதுக்கு முன்னாடி பைப்பு ஹோஸை வந்து நீங்கள் ஈவனாக வச்சு கட்டிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே வந்து ஒரே லெவலில் வரும். அப்படி கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தால் அதை நீங்கள் பார்த்து ஈவனாக கட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ஹோஸ் காலரில் வந்து நீங்கள் இந்த நிப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அந்த எல்போ 1.25 எல்போ 1 இன்ச் எல்போ அதில் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மாட்டிட்டு டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்லேருந்து உள்ளே சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதில் நூல் செல்லாக்கு போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் டைட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்போது கீழே புஷ் பண்ணி கூட தட்டி கூட இந்த ஹோஸில் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ ரெண்டையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு நூல் செல்லாக்கு நல்லா போட்டுக்கோங்க மக்களே. இல்லாட்டி உங்களுக்கு லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் லீக் ஆகிட்டுனா பெரிய பிரச்சனை. நம்மளை அப்போ ஒர்க் பண்ணுறதுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். திரும்ப ரீஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அது மாதிரி நல்லா டைட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பக்கம் போயிட்டு அதே மாதிரி ஹீட் பண்ணி ஈவனாக வச்சுட்டு எல்போ எந்த சைடில் வைக்கிறீங்களோ ஒரு எல்போ எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் வந்து நீங்கள் அடுத்த எல்போவும் வர மாதிரி அந்த ஹீட்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பக்கம் போகிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஹோஸ் கிளிப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் ஹீட் பண்ணதுக்கப்புறம் போட முடியாது. ஃபுல்லாக செட்டை கழட்டி போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹீட் பண்ணுவோம் பாருங்கள். எப்போவுமே வந்து 1.25 வந்து ஈஸியாக ஏறிடும். 1 இன்ச்சு தான் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். ஹீட் பண்ணி ஈவனாக ஏற்றிக்கங்க. இப்போ 1 இன்ச்சு ஏற்றிட்டோம். இப்போ எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் நம்ம அந்த எல்போவும் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த போரில் உள்ளே தள்ளி மாட்டும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஹீட் பண்ணிட்டோம். ஹீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கிளிப்பு போட்டு டைட் பண்ணிட்டோம். ஈவனாக வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈவனாக வச்சுக்கிட்டு உள்ளே இறக்கும்போது டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று மேலேயும் ஒன்று கீழே இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ கொண்டு போய் இதை போரில் இறக்கிற வேண்டியதான். ஸோ இது 110 அடி. போர் வந்து ஒரு 150 அடி இருக்குது. ஸோ நம்ம 40 அடி அந்த கேப் விட்டுருக்கோம். போரில் இறக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மேலே வந்து 2 எல்போ இருக்கும். அதாவது 1.25 இருக்கும் 1 இன்ச்சில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒரு 12க்கு 1 இன்ச்சு நிப்பலும் 9க்கு 1.25 நிப்பலும் டைட் பண்ணிக்கோங்க. அதாவது அன்ஈவனாக. அப்போ நீங்கள் வெளியே யூனியன் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து 1.25 இப்போ 1 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 அடி நிப்பிள் வந்து மாட்டியிருக்கும். 1.25 வந்து 9 இன்ச்சு நிப்பிள் மாட்டுவோம். ஸோ அது அன்ஈவனாக இருந்தால் உங்களுக்கு யூனியன் போடுறதுக்கு நாளைக்கு கலட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதுக்கு முன்னாடி அந்த எண்டு கப் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ 2 இதையும் டைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்குக்கு மேலே ஏற்றுற பைப்லைன் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது 5 இன்ச்சு போர் மக்களே. அதில் நீங்கள் 5 இன்ச்சு எண்டு கப்பு போட்டுக்கோங்க. 1.25க்கு 1. பைப் 2த்தையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த 1.25 நிப்பிள் பைப்பையும் 1 இன்ச்சு நிப்பிள் பைப்பையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ரெஞ்சு நல்லா எல்போவில் போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் லீக் வராது. டைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் மோட்டரை வச்சுட்டு ஒரு செட்டிங் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அவங்க வீட்டில் டெம்பரவரிக்கு வச்சா போதும்னாங்க. ஸோ அதனால் எதுவும் கெட்டலை. ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டை ஒன்று உட்டனில் செட் பண்ணி ஸோ அதை மோட்ரு ஆப்போசிட்டில் வச்சு மாட்டிடுவோம் மக்களே. அதுக்கு முன்னாடி அந்த 2 நிப்பிள்லேயும் வந்து யூனியன் போட்டுக்கோங்க. 1.25க்கு ஒரு யூனியனும் 1 இன்ச்சுக்கு ஒரு யூனியனும் போட்டுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சு பிராஸ் வால்வு. மோட்ரு இன்கேஸ் நம்மளுக்கு ஏர்லாக் ஆயிடுச்சுன்னா ஸோ இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஏர்லாக் எடுக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் நிப்பிள் 1 இன்ச்சில் மாட்டி அதுக்கப்புறம் 1க்கு 3/4 ரெடியூசர் எல்போ ஜேல மாட்டுறோம். ஸோ அதிலிருந்து நம்ம மோட்டருக்கு டேங்குக்கு மேலே ஏற்றுற தண்ணி வந்து எடுத்துருவோம் மக்களே. அந்த எக்ஸ் நிப்பிள் தான் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு 1க்கு 3/4 எல்போ டைட் வச்சுட்டோம். இப்போ இந்த பைப் செட்டிங் போடுறோம் பாருங்கள் மக்களே. 1 இன்ச்சு ப்ரெஷர் கேஜி மாட்டுறாங்க நம்ம ஓனரு. ப்ரெஷர் கேஜ் மாட்டும் போது டெஃப்ளான் டேப் அடிச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வாட்டர் லீக் இருக்காது. இப்போ அந்த 1 இன்ச்சு பைப் லைன் செட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.25 மாட்டிடுவோம். ஸோ நீ எல்லாத்தையும் நல்லா டெஃப்ளான் டேப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 1 இன்ச்சு பைப் நம்ம ஓட்டுறோம். அது யூனியன் கரெக்ட் சைஸுக்கு வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் 1.25 அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து வர மேலே ஏற்றுற தண்ணிக்கு நிப்பிள் மாட்டி ஒரு எல்போ மாட்டி அதில் ஒரு 3/4 இன்ச்சு எம்டியை மாட்டி பிவிசியாக கன்வெர்ட் பண்ணி மேலே ஏற்றிட வேண்டியதான் தண்ணியை. மேலே ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே வச்சு ப்ரெஷர்லாம் செக் பண்ணி, ஏன்னா புது போர்னால் தண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு கொஞ்சம் கலங்கி தான் வரும். ஸோ அந்த கலங்கின தண்ணியை டேங்க்கில் ஏற்றாமல் கொஞ்சம் தெளிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேங்க்கில் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 1.25 நம்ம அளவெடுத்து அந்த சைஸ்க்கு கட் பண்ணிட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஓட்டிட வேண்டியதுதான். ஸோ நம்மளுக்கு இந்த செட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் டெம்பரவரியாக ஒரு பைப்பை அதில் மாட்டி தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே ஏற்றுவோம் மக்களே. இப்போ டெம்பரவரியாக எலக்ட்ரிக்கல் லைன் போட்டு பாக்ஸ் போட்டு லைன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மோட்டர் நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். தண்ணி கொஞ்சம் கலங்கி தான் வந்தது மக்களே. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓவர் ஹெட் டேங்கில் நம்ம மேலே ஏற்றணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக இது எலக்ட்ரிக்கல் லைன் அடிச்சுட்டு மோட்ரு உள்ளே சுவிட்ச் கொடுத்துட்டோம். தண்ணி இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போவும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மக்களே. நான் அந்த மேலே ஏற்றுற தண்ணிக்கு இந்த பெண்டு போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, அதில் ஒரு யூனியன் போட்டுக்கோங்க. நாளைக்கு எதுவும் ப்ராப்ளம்னா அதை கழட்டி நம்ம பார்த்துக்கலாம். நான் யூனியன் போடாமல் மாட்டியிருக்கேன். இப்போ மேலே டேங்க்கில் போய் செக் பண்ணிடுவோம். நல்லா தண்ணி தெளிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம அது டேங்க்கில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோட சேனலுக்கு